இந்தியா நம்ம நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா முப்படைகளையும் ஸ்ட்ரென்த் பண்ணி வச்சிருக்கணும். அதுவும் பர்டிகுலரா நியூக்ளியர் ட்ரையாட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி இந்தியாவுக்கு தேவை. ஆல்ரெடி 2 பகுதியை நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணியாச்சு. இந்தியாவினுடைய கடற்படையை ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக இந்தியா ஐஎன்எஸ் அரிதமான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவுக்கு கொண்டு வர போறாங்க. அதுவும் பர்டிகுலரா கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. அதனுடைய சோதனை முடிய போகுது. இந்த ஐஎன்எஸ் அரிதமான் அப்படிங்கிறது என்ன? ஆல்ரெடி 2 முக்கியமான நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவில் அவைலபிள் இருக்கு. அதை விட இது எவ்வளவு பெருசா இந்தியாவுக்கு இருக்க போகுது, இது எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வேல் அபிஷா சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா முப்படைகளையும் ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவினுடைய கடற்படையை பல மடங்கு ஸ்ட்ரென்த் பண்ணி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்துட்டு இருக்கு. அதை தாண்டி இங்க பெரிய லெவல்ல நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவிட்ட கிடையாது. அதுவும் பர்டிகுலரா அணுசக்தியா இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் 2 மட்டும் தான் கரண்ட் சிச்சுவேஷன்ல அவைலபிள் வச்சிருக்கோம். சரியா சொல்லணும்னா 2016ல ஐஎன்எஸ் அரிகாண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை கொண்டு வந்தோம். அதன் பிறகு 2024ல ஐஎன்எஸ் அரிகாட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை கொண்டு வந்தோம். ஆக்சுவலா ஒரு மினிமமா ஒரு 3 to 4 நீர்மூழ்கி கப்பல் இருந்தா தான் நம்ம எதிரிய தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்க முடியும். ஆக்சுவலா ஒன்னு சர்வீஸ்ல இருக்கும்போது ஒன்னு மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 2 to 3 இருந்துச்சுன்னா தான் ஈஸ்டர்ன் செக்டர் ஆகட்டும் வெஸ்டர்ன் செக்டர் ஆகட்டும் 2 பகுதியுமே கண்காணிக்க முடியும். அதுவும் பர்டிகுலரா சைனா பாகிஸ்தானை கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும். அதற்காக இந்தியா S4 அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை தயாரிச்சுட்டு இருந்தாங்க. சரியா சொல்லணும்னா ஐஎன்எஸ் அரிதமான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவிலேயே தயாரிச்சிட்டு இருக்காங்க. சரியா சொல்லணும்னா 70% ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில தயாரிச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா LNT அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லார்சன் டர்போ நிறுவனம் தான் இதற்கு முக்கியமான உதவிகளை செஞ்சிருக்காங்க. அதை தாண்டி இதை மெயினா தயாரிச்சது அப்படின்னு பார்த்தா விசாகப்பட்டினத்துல இருக்க கப்பல் கட்டும் தளத்துல இதை வெற்றிகரமா செஞ்சிருக்காங்க. ஐஎன்எஸ் அரிகாண்ட், ஐஎன்எஸ் அரிகாட் இந்த 2 நீர்மூழ்கி கப்பலையும் இவங்க தயாரிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த காரணத்தினால ரொம்ப ஈஸியா தயாரிக்க முடிஞ்சிருக்கு. அதை தாண்டி இந்தியாவை இதை எதுக்கு மெயினா போக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அதை விட பல மடங்கு பவர்ஃபுல். சரியா சொல்லணும்னா ஐஎன்எஸ் அரிகாண்ட், ஐஎன்எஸ் அரிகாட் இந்த 2 நீர்மூழ்கி கப்பலுமே ஜஸ்ட் ஒரு 6000 டன் மட்டும் தான் தூக்கிட்டு போற அளவு கெப்பாசிட்டி இருந்துச்சு. பட் இப்ப நம்ம தயாரிச்சுட்டு இருக்க ஐஎன்எஸ் அரிதமான் கிட்டத்தட்ட 7000 டன் தூக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதை தாண்டி இதுல 4 டார்பிடோ டியூப் இருக்கு. அதன் மூலமா தான் தொடர்ந்து ஏவுகணை மூலமா எதிரியை அட்டாக் பண்ண முடியும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 4 மட்டும் தான் இருந்துச்சு. வெர்டிகல் லான்ச் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டியூப் மூலமா தான் அட்டாக் பண்ண முடியும். பட் இந்த ஐஎன்எஸ் அரிதமான்ல கிட்டத்தட்ட 8 VLS அப்படிங்கிற ஒரு முக்கியமான சிஸ்டம் இருக்கு. சரியா சொல்லணும்னா 8 டார்பிடோ டியூப் இதுல இருக்கு. இதன் மூலமா தான் தொடர்ந்து எதிரியை அழிக்க முடியும். அதை தாண்டி இதுல K-15 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஏவுகணை 24 பிக்ஸ் பண்ண முடியும் ஐஎன்எஸ் அரிதமான்ல. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஐஎன்எஸ் அரிகாண்ட் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாட் இதுல 12 K-15 மட்டும் தான் பிக்ஸ் பண்ண முடியும். இந்த K-15 ஏவுகணை கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் வரைக்கும் போய் எதிரியை துல்லியமா தாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சு. அதை தாண்டி இந்தியா 4 K4 ஏவுகணையா இந்த ஐஎன்எஸ் அரிகாண்ட்ல தூக்கிட்டு போக முடியும். இது 3000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அதுலயும் இந்தியா மாடிஃபை பண்ணி கிட்டத்தட்ட 8 K4 ஏவுகணையை தூக்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்திருக்காங்க. அதை தாண்டி ஐஎன்எஸ் அரிதமான்ல இன்னொரு முக்கியமான பியூட்டி என்னன்னா இது 2மே முடியல அப்படின்னா நம்மளால ஒரு K5 ஏவுகணைய இதுல தூக்கிட்டு போற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சரியா சொல்லணும்னா இது 5000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் எதிரியே அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. 5000 கிலோமீட்டர் நம்ம எல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஈஸியா இந்தியா சைனாவை அட்டாக் பண்றதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உபகரணமா பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதை தாண்டி இதுல பவர் எப்படி ஜெனரேட் பண்றாங்கன்னா வாட்டர் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இது மூலமா ஜெனரேட் பண்றாங்க. சரியா சொல்லணும்னா 83 மெகாவாட் அளவுக்கு இதுல நியூக்ளியர் ரியாக்டர் மூலமா ஜெனரேட் பண்றாங்க. ஆக்சுவலா இதை யாரு தயாரிச்சதுன்னா இந்தியாவில் இருக்க பாபா அணு ஆராய்ச்சி நிலையம். இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க வித் ரஷ்யாவினுடைய சப்போர்ட்டோட. ஆல்ரெடி ஐஎன்எஸ் அரிகாண்ட், ஐஎன்எஸ் அரிதமான் அதுலயும் அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தயாரிச்சு கொடுத்திருக்காங்க. அதே அளவுக்கு பவர்ஃபுல்லா இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா இதனுடைய சவுண்ட் டோட்டலா குறைச்சிருக்காங்க. அதை தாண்டி சோனார் எவ்வளவு பெட்டரா செயல்படுது அப்படிங்கறத அதை விட பல மடங்கு இதை பெர்ஃபார்மன்ஸ் இன்கேஜ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இல்ல சென்சார் எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா மாத்திருக்காங்க. இவ்வளவு விஷயம் பாசிட்டிவா இந்தியா முன்னாடி எடுத்து போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐஎன்எஸ் அரிதமான் கிட்டத்தட்ட 120 மீட்டர் லென்த் அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா ஆல்ரெடி ஐஎன்எஸ் அரிகாண்ட் ஆகட்டும் அரிகாட் ஆகட்டும் அதை விட
அது வந்து ஜஸ்ட் ஒரு 111 மீட்டர் அளவுக்கு மட்டும்தான் லென்த் இருந்துச்சு. அதை விட இது வந்து பல மடங்கு டிசைன் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி ஹல் டிசைன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது எதற்காகனா ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அதிகம் பண்றதுக்கு, சர்வைபிலிட்டி ரொம்ப நாள் அதிகம் பண்றதுக்கு. ஆக்சுவலா இதுல எத்தனை நாள் வந்து ரொம்ப நாள் தங்க முடியும் அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட பல நாட்கள் தங்க முடியும். சரியா சொல்லணும்னா 1 வருஷம் கூட தங்க முடியும். இங்க வந்து நம்ம ஃபுட் ஃபெசிலிட்டி முட்டு ரொம்ப அதிகமாயிட்டு போயிட்டா நம்மளால ரொம்ப நாள் தங்க முடியும். அதை தாண்டி என்னுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா சர்ஃபேஸ்ல போயிட்டு இருக்கும்போது 12 நாட் வேகத்துல போகும். இதே தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா 24 நாட் வேகத்தில் போகக்கூடிய சக்தி இருக்கு. சரியா சொல்லணும்னா ஒரு நாளைக்கு வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. 30 நாள் கணக்கு பண்ணும்போது 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஆக்சுவலா இதன் மூலமா ரொம்ப நாள் போய் எதிரிய எங்க இடத்துல இருந்து கண்டுபிடிக்க முடியாம 2 to 3 மாசம் தொடர்ந்து ஆபரேட் பண்ணிட்டு அதன் பிறகு திரும்பி வரும். கிட்டத்தட்ட 100 பேர் அமர அளவுக்கு ரொம்ப பெட்டரா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஐஎன்எஸ் அரிகாண்ட், ஐஎன்எஸ் அரிகாட் இதுல வந்து ஜஸ்ட் ஒரு 95 பேர் மட்டும் தான் அமர முடியும். ஆனா இது வந்து அதை விட பல மடங்கு வந்து பெட்டரா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இது வந்து எப்ப ரெடி ஆகும் அப்படின்னு கேட்டா இது வந்து இப்பொழுது சோதனை போயிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட முடியிற தருவாயில இருக்கு. 2025 எண்டுல முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா 2026ல லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி ரெடி ஆயிடுச்சு. இது எங்க கொண்டு போய் விடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஆந்திர பிரதேசல கொண்டு போய் முக்கியமா விடுவாங்க. ஏன்னா 2026ல அவங்க ஐஎன்எஸ் வர்ஷா அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஆந்திர பிரதேசல விட போறாங்க. அதே சேம் பகுதியில் இதை விட்டு இந்தியாவினுடைய கடற்படையை பாதுகாப்பதற்கு ரொம்ப ரொம்ப இது உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம இது எதற்காகப்பா விடுறோம்? சைனாவை அட்டாக் பண்றதான நம்ம மெயினா விடுறோம். சைனா வந்து எந்த மாதிரி நீர்மூழ்கி கப்பல் அவங்க இது வரைக்கும் வச்சிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 6 ஜின் கிளாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய SSBN நீர்மூழ்கி கப்பலை வச்சிருக்காங்க. இது வந்து JL3 அப்படிங்கிற ஒரு மிசைல் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இது வந்து கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் போய் எதிரியை அட்டாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி எத்தனை நீர்மூழ்கி கப்பல் வச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 2025க்குள்ள அவங்க 65 கொண்டு வந்துருவா அப்படின்னு சொல்றாங்க. 2035 போது 80 கொண்டு வந்துருவா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்தியா வந்து நம்ம இப்பதான் 3 அப்படிங்கிற ஒரு நம்பரையே தொட போறோம். அவங்க 80 அப்படிங்கிற நம்பரை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப வேகமா முன்னாடி போக வேண்டியது ஒரு முக்கியமான அவசியமா இருக்கு. அதே மாதிரி சைனா மட்டும் தான் நமக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு அருகில் இருக்க பாகிஸ்தானும் பிரச்சனை. பாகிஸ்தான் என்ன பண்றாங்க, சைனாட்டு இருந்து ஏதாவது ஒரு நீர்மூழ்கி கப்பலை வாங்கி, சரியா சொல்லணும்னா டைப் 39 யுவான் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து AIP அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தின் மூலமா இயங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இது வந்து பேபர் க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல் மூலமா எதிரி அட்டாக் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புல சொல்றாங்க. அதனால இந்தியா வந்து இந்த இடத்துல நம்ம அதிகமான நீர்மூழ்கி கப்பலை உபயோகிக்க வேண்டியது, தயாரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆக்சுவலா இந்தியாட்ட பேசிக்கா ஒரு நீர்மூழ்கி கப்பல் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 18 to 19 மட்டும் தான் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா SSBNல 3 இருக்கு. அதை தாண்டி SSKல 16 பக்கமா இருக்கு. ஆக்சுவலா இதுதான் இந்தியா வந்து இப்ப இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. அதை தாண்டி இன்னுமே நம்ம நிறைய நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. நம்ம இவ்வளவு விஷயம் பேசிட்டு இருந்தோம் ஐஎன்எஸ் அரிதமான பற்றி. ஆக்சுவலா இந்த ஐஎன்எஸ் அரிதமான்ல இருக்க டார்பிடோ டியூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாகணும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதிரியை வந்து கண்காணிச்சுட்டே இருக்கும். யாராச்சும் வர்றாங்களா, நீர்மூழ்கி கப்பல் ஏதாவது வருதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கும். சப்போஸ் அது வந்து டிடெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா உடனடியா டார்பிடோவை லான்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலா அது வந்து எதன் மூலமா லான்ச் ஆகுனா கம்பசர் ஏர் மூலமா புஷ் பண்ணி டார்பிடோ டியூப் வந்து ஓபன் ஆகி அந்த K-15 அல்லது K-4 K-5 ஏதோ ஒரு மிசைல் வந்து கிளம்ப ஆரம்பிக்கும். அது வந்து என்ன டிஸ்டன்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலா இந்த டார்பிடோ வந்து எவ்வளவு வேகத்துல போகுனா கிட்டத்தட்ட 40 இருந்து 50 நாட் வேகத்தில் செல்லக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு. அதை தாண்டி இதை லான்ச் பண்ணி முடிச்சா இவங்க வேலை வந்து முடிய போவது கிடையாது. இதுல கைடன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து சோனார் மூலமா, சவுண்ட் வேவ் மூலமா எப்படி போயிட்டு இருக்கு, என்ன வேகத்துல போயிட்டு இருக்கு, கரெக்டான திசையை நோக்கி போயிட்டு இருக்கா, இது வந்து டார்கெட்டை வந்து கரெக்டா அட்டாக் பண்ணிருமா, இந்த மாதிரி பல விஷயத்தை வந்து நோட் பண்ணுவாங்க. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சவுண்டை யூஸ் பண்ணி எப்படி சரியா மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு 2 to 3 மெத்தட் மூலமா இதை வந்து தொடர்ந்து கண்காணிப்பாங்க. ஆக்சுவலா அப்படி கண்காணிச்சுட்டு இருக்கும்போது அது வந்து சரியா ஒன்னா எதிரிய தாக்கும், இல்லைனா அந்த இடத்துக்கு போய் டோட்டலா அந்த நீர்மூழ்கி கப்பலையே வெடிக்க செய்யும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதை வந்து இந்தியா வந்து சரியான முறையில லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமா பண்ணிருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய்.